இந்த முன்னாடி கொஸ்டினுக்கே ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், நிதித்தியாசனம் பற்றி. நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க நிதித்தியாசனம் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சென்ஸ் ஒரு ஞானி கூட எப்படி ஸ்லிப் டவுன் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்லிப் டவுனும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு, இது எந்த மாதிரி ஸ்லிப் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஈவன் ஃபார் அ ஞானி? இப்போ ஸ்லிப் டவுன்ல 2 விதம் இருக்கு. அஜ்ஞானி ஸ்லிப் டவுன், ஞானி ஸ்லிப் டவுன், அது மாதிரி 2 இருக்கு. அஜ்ஞானி ஸ்லிப் டவுன்னா அவன் வந்து மனுஷனா இருக்கிறதுலேருந்து மிருகமா மாறுறது பேரு அஜ்ஞானி ஸ்லிப் டவுன். எனக்கு வந்து காம குரோதத்தினால என்னையே தெரியாம எனக்கு கோபம் வந்துட்டு நான் ரோட்ல போறதுனால ஒருத்தர் அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு நெய்பர் இருக்கான், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட்ல இருக்கான், அவன்கிட்ட நான் போய் கச்சாமுச்சாலே என்னையே மறந்து நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்படியே என்னை இழந்து நான் அப்படியே கச்சாமுச்சான்னு எல்லாத்தையும் திட்டேன். அப்புறம் எனக்கு கோபம் வந்துன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதெல்லாம் அஜ்ஞானியோட ஸ்லிப் டவுன். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா நிதித்தியாசனம் விஷயம்லாம் யோசிக்கவே கூடாது. இப்படிலாம் இது மாதிரிலாம் இருக்க முடியாது. ஞானியோடைய ஸ்லிப் டவுன் என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு எல்லாமே தெரியும். இது மாதிரி பூர்ணன்னு தெரியும், அப்புறம் அத்வைத்தம் தான் தெரியும், இருக்கிறது எல்லாருக்கும் தான் தெரியும். ஆனால் மைண்டு டிரான்சாக்ட் பண்ணுற போது ஸ்லிப் டவுன் ஆகும். அந்த மைண்டு டிரான்சாக்ட் ஆகும்போது ஸ்லிப் டவுன் ஆகிற போதே அவருக்கு தெரியும், மைண்ட் ஸ்லிப் டவுன் ஆகுறது. ஐ ஹேவ் டு see that the mind does not do it. இது ஒரு ஹார்மனியை நம்ம மைண்டு கெட்டுறக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் பேரலா அந்த விருத்தியும் நடந்துட்டே இருக்கும். அந்த விஷயத்துல போய் ஃபோக்கஸ் இல்லாம அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற மைண்டு மேல ஃபோக்கஸ் இருக்கும். இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆப்ஜெக்டிவிட்டி டிரான்சாக்ஷன் நடக்கிற போதே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். இதெல்லாம் இட்ஸ் நாட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் நாட் பை த மைண்ட். அப்புறம் குயிக்காக ரெஸ்யூம் ஆயிடும். என்ன ஸ்லிப் டவுன் ஆனாலும், ஒருத்தர் திட்டாலோ இல்லை ஒருத்தர் அடிக்கலாம் சான்ஸ் இல்லை. ஞானியால அந்த அளவுக்குலாம் போக முடியாது. திட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டை ஒருத்தர் ஹர்ட் பண்ணிட்டாலோ இல்லை ஏதாவது இது மாதிரி மினிமமாக ஏதாவது பண்ணிட்டாலோ அவள் இம்மீடியட்டா அந்தர்பல்ட்டி அடிச்சு எங்கே அதை சரி பண்ணணும், என்ன பண்ணணும் ஒரு ஒரு கோஜென்ட் ஒரு விஷயத்தை எப்படி திருப்பி கொண்டு வருது அப்படிங்கிறது ஏதாவது பயங்கரமா ஓவர் டைம் பண்ணி ஒர்க் பண்ணுவான் இந்த சரி பண்றதுல. ஸோ தட் தி ஹார்மனி டஸ் நாட் கோ. நீ ஞானியோட விஷயம் என்னன்னா, அஜ்ஞானியா இருக்கும்போது நான் ஒரு சீக்கரா இருக்கேன். ஐ நீட் சம்திங் டு பி சாட். எனக்கு ஒரு வேணும்னு இருக்கு, தேவையானது வெளில இருக்கு. ஞானிக்கு என்ன வேணுங்கிறவரையும் பார்ப்பான், வேணுங்கிற பொருளையும் பார்ப்பான். ஸோ இந்த வேணுங்கிற பொருளையும் வேளாண் பொருளையும் எப்படி சேர்க்கறது அப்படின்னு அவன் தான் மைண்டியே வேணுங்கிற மைண்டா பார்ப்பான், தேவையான ஒரு ஆப்ஜெக்டிவ் பார்ப்பான். ஸோ சீக்கர் அண்ட் ஷார்ட் வில் பி an object to him. அந்த லோகசங்கரம்னா என்ன, எல்லாத்தையும் ஹார்மோனியா இருக்கிறது பேர் லோகசங்கரம். ஸோ அந்த சீக்கரையும் ஷார்ட்டையும் எப்போதும் சேர்த்து எப்படி ஹார்மோனியஸா இருக்கிற போது நம்ம பண்றது அப்படிங்கிறது ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் எனக்கு என் ஃபேமிலி, என் வீடு, என் பைசா, என்னுடைய சொத்து, இது மாதிரி எல்லாம் தாட் ப்ராசஸ் இருக்கவே இருக்காது. அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் டிரான்சாக்ஷன்ல மட்டும் ஸ்லிப் டவுன், அஜெண்டாவே இருக்காது. ஒரு ஞானினா there is no agenda. அஜெண்டாவே டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் தான் மைண்டு தப்பு பண்ணோம், ஏதாவது ஒன்று ஸ்லிப் டவுன் பண்ணணும். ஏற்கனவே ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு, ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கு இதெல்லாம் இருந்திருக்கும். அந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்ல ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டோம், அதை சரியா இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னா உடனே சரி பண்ணுவான். அப்புறம் அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் ஒரு ஞானியோடைய விஷயம். அஞ்ஞானி அதையே சுத்திட்டு இருப்பான், பழச பேசுவான். நீ அப்ப பண்ணிய, இப்ப பண்ணிய, இதாச்சே அதாச்சே, திருப்பி ரிக்ரெட்டு, ஹர்ட்டு, கில்ட்டு, இதுலேயே சுத்திட்டு இருப்பான். அதனால ஞானியோடைய ஸ்லிப் டவுன் இஸ் டிரான்சாக்ஷனல் டெம்பரரி ஸ்லிப் டவுன். And ஞானி he will consider that it's a slip down of the mind. அஞ்ஞானி will consider it is a slip down of myself. அஞ்ஞானி ரிக்ரெட்லாம் பண்ணுவான். ஆனா என்ன பண்ணுவான், ஐயா நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் இப்படி தப்பு பண்ணேன்னா அப்படின்னு அது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து, அப்புறம் நான் இந்த தப்பு நான் இப்படி பண்ணிட்டேன், இனிமேல் நான் இந்த தப்பு பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பில்டு பண்ணிட்டே இருப்பான். பழசுக்கும் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பான்,
புதுசா நான் பண்ண போற தப்புக்கும் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருப்பான். நான் இதெல்லாம் பண்ணினா இந்த தப்புலாம் பண்ணுவேன், அந்த தப்புலாம் பண்ணினா சரிதாங்க அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பான். ஞானிக்கு மைண்டுக்குள்ள பேசிக்கிச்சுலாம் இந்த டிரான்சாக்ஷன் முடிச்சுட்டா அடுத்த டிரான்சாக்ஷன், அதில் ஸ்லிப் டவுன் ஆச்சா, ஆமா ஸ்லிப் டவுன் ஆச்சு, சரி பண்ணிட்டேன், என்ன பண்றது, நான் ஓகே தப்பு தான் அடுத்தது அப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து நிதித்தியாசனம் பண்ணுறது இட்ஸ் அ ப்ராசஸ், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒருத்தர் வெளியினால நான் வந்து நிதித்தியாசனம் பண்றேன் இப்போ அப்படின்னு பண்ண முடியாது. படிச்சது நான் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து நீ தான் இந்த பாடி கிடையாது, மைண்டு கிடையாது அப்படிங்கிற எண்ணம்லாம் நேச்சுரலாக வந்துகிட்டே இருக்கும். உட்காந்து அப்படியே நான் பாடி கிடையாது, மைண்டு கிடையாதுன்னு நிதித்தியாசன டைப்ல பண்றது. பட் ஞானிக்கு அந்த தாட்டும் பேக்ரவுண்ட்ல எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுலேயே ஸ்லிப் டவுன் மட்டும் ஆகும்.